தலைவரே, எல்லா விஷயத்திலும் நீங்க எங்களுக்கு தலைவரா இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். தலைவா, அண்ணி மகாலட்சுமி மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர போறாங்க. அவங்க கண்ணு நீங்க பாக்க, உங்க கண்ணு அவங்க பாக்க, அவங்க பாக்க நீங்க பாக்க, நீங்க பாக்க அவங்க பாக்க, பப்பாக்க நெற்றி கண்ணை திறந்து பாருங்க, தப்பு இல்ல. அண்ணி வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டால் கோலமிட்டால் உன்னதான் எருமாடே பா. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. கேட்டுக்க, கிழமையும் தெரியாம கோலம் போடுறது யாருன்னு தெரியாம என்ன தைரியம் தான் எங்க அண்ணியே வந்து சைட் அடிப்பேன். உங்க அண்ணியா? நம்ம அண்ணிடா. பாஸ்போர்ட் இருக்கா? தெருவுல போறதுக்கு பாஸ்போர்ட் தேவையா? ஆமா, எங்க தெருக்கு பாஸ்போர்ட், ஏர்போர்ட் எல்லாமே நாங்க தேவை. தான் எல்லாத்தையும் சப்ளை பண்றோம். அதனால மரியாதையா எங்க அண்ணி கிட்ட போய் மன்னிப்பு கேளு. கேட்கலன்னா என்ன மன்னிச்சிருங்க. என் சொந்த பிரச்சனை தலையிட நீங்க யார? ஐயே, உங்க பிரச்சனை நான் எங்க தலையிடுறேன்? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் கலாட்டா பண்ணா அத பக்கத்துல இருக்கிறவன் பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா அவன் ஆம்பளையே இல்லைங்க. அதனால ஒரு ஸ்மால் தட்டு. இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் வச்சுக்க மாட்டான். உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சரியா இருக்கலாம். நாளைக்கு நான் வெளியே போகும்போது அவன் என்ன பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? இவன் தெருவுக்கு ஒரு ஆள் வச்சிட்டு இருக்கானே, எனக்கு தரமா பேசுவான். என்ன தலைவா, ये जिम में काम करने वाला नहीं, वो चचार के दुकान के अंदर जाको पैसे लेके जागी. என்னடா சொல்ற? வயித்துல உருது வருது. ஜிம்ல வேலை செய்ற பசங்க இல்ல, செட்டியார் கிட்ட கல்லால போய் துட்டு அடிச்சு போட்டானுங்க. அப்படியா? வா போலாம். கவலைப்படாத, விட்டு ஆட்டிடுறேன். தலைவா, அந்த உட்டாளகடி பசங்க தான். கோக்கா நம்ம தெருவுக்கு வந்து கலாட்டா பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர. பணம் கடா இதானே? இனிமே அந்த பக்கம் வந்த தொலைச்சிடும். அவன் திணறிட்டான். ஜாக்கி சான் ரேஞ்சில் அடிச்சீங்க. ஐயோ, அடியாது. நம்ம பண்ணாத எக்ஸசைஸ் தான். நம்ம கிட்ட போய் இது என்ன செவுரா? எதுக்காக இவங்களை அடிச்ச? டேய் வாட. யோ கிழவா உன்ன அடி அடிக்குது.
குமாரு, பெருசு போற போக்க பார்த்தா அடிச்சு பின்னிடும் போல இருக்கு. இந்த ஏரியால பஸ் ஆட்டோ கூட கிடைக்காது போல இருக்கு. ஓடிடலாமா? இங்கிட்டுக்கா ஓடிடலாம், முஞ்சியும் ஓடிடலாம். அடடடடா. டேய், போடா. கைமாத்தி கேக்குறாரா? பாட்டு பயஞ்சு போல இருக்க. குடு குடு. திறமைய பாராட்டுறேன் மை சன். பாக்ஸிங் பண்றதுக்கு உடம்பு மட்டும் போதாது, டிசிப்ளினும் தேவை. கெட் அவுட். குத்துச்சண்டை கத்துக்கிட்டவங்களையே நீ ரொம்ப சாதாரணமா ஜெயிச்சுட்ட. இத நீ எங்க கத்துக்கிட்ட? கத்துக்கிறதா? எங்களை மாதிரி வறுமையில அடிபட்டா போராடுற குணம் தானாவே வந்துரும். குட். ஒன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. நீ முறையா பாக்ஸிங் கத்துக்க, உலகமே உன்னை பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனாக்குறேன். ஏன் நம்ம என்ன சின்ன மனுஷங்களா என்ன? யார் சொன்னது? ஏப்பா நம்மள பாக்ஸிங் கத்துக்க சொல்றாருப்பா. இந்த பாருங்க வாத்தியார, நான் டெய்லி தண்ணி போடணும், ஃபுல் கட்டு கட்டணும், காலையில 9 மணிக்கு தான் ஏந்திரிப்பேன், நான் 10 மணிக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆளு சொல்லி நான் கேக்குற அளவுக்கு இல்ல வாத்தியார, அதனால என்ன விட்டுரு வாத்தியார. வர வாத்தியார, உங்க பசங்க கிட்ட சொல்லி வைங்க, வந்தா பெண்ட நிமித்திருவேன். ஆமா, பாக்ஸிங் கத்துக்க சொல்றாரு. நம்ம பாட்டில் ஊறதுக்கும் கல் ஊறதுக்கும் ஈக்குவல் ஆகுமா அந்த பாக்ஸிங்க? ஓ ஹாய், உங்களதாங்க. எனது இதய வாசலின் யுவராணி, இந்த காலை நெஞ்சத்தின் மகாராணி, உனது விழிவீச்சோ வேளாண், கனிமொழியோ தேனானது. பாண்டிய சாம்ராஜ்யத்தின் முத்துப்பறல்களை காணவில்லையா? அவையோ உனது இதழ்களுக்குள் ஒளிந்து கிடக்கின்றன. பிரம்மன் தந்த நவரசமே, கம்பன் சொன்ன கவிரசமே, சிதம்பரத்து ரகசியமே, என் நெஞ்சத்து பழரசமே, உனது கருவிழி சொல்லும் கவிதை படிக்க எனது நெஞ்சம் ஏங்குகிறது. எனது காதலுக்கு முன்னுரையாய் தருகிறேன் ரோஜா, ஏற்றுக்கொண்டால் மணமகள் வாழ்ந்த ராஜா. என்னங்க, காதலிக்கிறேன்னு சொன்னா ஒண்ணு காரி துப்பணும், இல்லன்னா கட்டி பிடிக்கணும். பதிலே சொல்லாம இருக்கீங்க. இந்த ரோஜாவை என்ன விலைக்கு வாங்குனீங்க? வாங்குறத பூக்கடைக்காரன் மிரட்டினேன், கொடுத்துட்டான். பூக்கடைக்காரனை மிரட்டி ரோஜா பூ கொண்டு வந்திருக்கீங்களா? ஆஹா, காதலிக்கு கொடுக்கிற ரோஜாவை கூட உங்களால காசு கொடுத்து வாங்க முடியல. நீங்க முதல்ல அடித்தடியை விடுங்க. சரி. கௌரவமான தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிங்க. 2 எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு மனுஷனா மாறுங்க. 3 உங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கீங்க. 4 அதுக்கப்புறம் இந்த மாதிரி காதல் விஷயத்துக்கு வாங்க. 5 கொஞ்சம் இருங்க, இந்த 5 முதல்ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1ல இருந்து ஆரம்பிக்கிறேனே. இல்ல, நீங்க 1ல இருந்து வாங்க. ஹலோ ரோஸ், ரோஸ் அசத்தி புட்டிக்கு தலைவா, அண்ணி ஓகே சொல்லிட்டாங்களே. கவிதை பாம்பா ஐடியா நாய் மாதிரி குறைச்சுக்கிட்டு ஜானகிக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதாலதான் பொழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பாருங்கன்னு சொன்ன. இந்த பாருங்கடா, 4 பேர் மதிக்கிற மாதிரி முன்னேறதுக்கு உருப்படியா ஒரு வழி சொல்லுங்க. சொல்றோம். முன்னேற வழி, உருப்படியான வழி. நாங்க போறது தலைவா ஐடியா வேண்டாம். உனக்கு ஐடியா வந்தா எனக்கு ஆபத்து. தலைவா, நான் சொல்றேன் ஒரு குட் ஐடியா. 4 பேர் நம்மள மதிக்கணும்னா கை நிறைய காசு இருக்கணும். இப்பெல்லாம் சாராயத்தை மிஞ்சின போதையும் கிடையாது, அது கிடைக்கிற லாபத்தை மிஞ்சின பிசினஸும் கிடையாது. செமமாலு செமரேஞ்சு எங்கேயோ போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டா வேலூருக்கே போயிடலாம். டேய் வாய மூடுங்கடா. நேர்மையா சம்பாதிக்க வழி சொல்லுவீங்களா? நேர்மையா சம்பாதிக்கிறதா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? 4 பேண்ட், 3 ஷர்ட், 2 ஜெட்டி. இதையே நாம மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம். நாம என்ன படிச்சு கிழிச்சிருக்குமா? இல்ல நமக்கு என்ன பரம்பரை சொத்துதான் இருக்கா? நேர்மையை பத்தி பேசுறா. நேர்மை நம்ம கிட்ட என்ன இருக்கு? இருக்குடா, உடம்பு இருக்கு,
இந்த உடம்புல தெம்பு இருக்கு. உலகமே பாராட்டுற மாதிரி ஒண்ணு மனுஷன் ஆக்கி காட்டுறேன் அன்னைக்கு பாக்ஸர் ஆண்டனி சொன்னாரு. அவர்கிட்ட போறேன். எந்த அடிதடியை விட்டுருக்கேன் ஜானகி சொன்னாலும் அதே மூலதனமாக்கி அவரு மனுஷனா மாறி காட்டுறேன். ஜானகி, அம்மா ஜானகி. அப்பா ஏப்பா கண்டவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? கண்டவங்க இல்லம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன கேட்காம ஏப்பா வர சொன்னீங்க? ஒரு மாப்பிளைய பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்குமா? ஆனா மாப்பிளை பாக்குற உரிமை இந்த அப்பனுக்கு இல்லையாமா? அந்த அயோக்கியருக்கு பயந்துட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. முதல்ல அவங்க எல்லாரையும் போக சொல்லுங்க. அம்மா ஜானகி, உன்கிட்ட கேட்காம இந்த ஏற்பாடு பண்ணது என் தப்புதான். ஆனா அவங்கள வீட்டுக்கு வந்து பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் அவங்க முன்னாடி வந்து நின்னு நீதாமா என் கௌரவத்தை காப்பாத்தணும். மாமனார, நான் சொன்னதையும் மீறி உன் பொண்ணுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற பாத்தியா? இப்பவே இந்த இடத்துலயே உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற பார். உன்னை தடுத்து நிறுத்துற தைரியம் எனக்கு ஒண்ணும்னா இல்லாம வேண்டாம். ஆனா இந்த தெருவுல இருக்கிறவங்க இதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கடா. இப்பயே ஊரை கூட்டி நியாயம் கேட்கிற பார். மாமா, நான் நடந்தா எதிரில வர்றதுக்கே நடுங்கிற இவங்கள போய் நியாயம் கேட்க கூப்பிட்டிருக்கேன் மாமா. பத்திரிக்கை அடிக்காம மேளம் கொட்டாம ஊரை கூட்டாம நம்ம கல்யாணம் நடந்துருமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த கவலையை போக்கிட்டாரு உங்க அப்பா. எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த சுபயோக சுபதினத்துல உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சு ஜானகி கழுத்துல நான் தாலியை கட்ட போறேன். இஷ்டமில்லாத கழுத்துல தாலி கட்டியே அது தப்புன்னு தட்டி கேட்கறதுக்கு உங்களை யாருக்காவது தைரியம் இருக்கா? எவனும் தைரியசாலி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என்ன தடுத்து நிறுத்த தைரியசாலி எவனாவது இருந்தான்னா 5 நிமிஷம் டைம் தரேன். இந்த தாலியை ஜானகி கழுத்துல கட்டலாம். சரிதானே மாமா?